ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு ஜேஎஸ்என் செல்ஃப் சர்வீஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பைக்கோட ஸ்பீடோமீட்டர் டிஸ்பிளே ஒர்க் ஆகலை, அதை எப்படி நம்ம ரீசால்வ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக டிஸ்பிளேயில் வாட்டர் இறங்கிருச்சு, அதனால் டிஸ்பிளே ஃபுல்லாக பிளாக் ஆகிடுச்சு. அதனால் மேலே இருக்கிற பால்ரைஸ் சீட் பிரிச்சுட்டேன். அதனால் நியூ பால்ரைஸ் சீட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு தான் பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். ஸ்பீடோமீட்டர் நம்ம இப்போ ரிமூவ் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ ஸ்க்ரூஸ்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ மேலே இருக்க நம்ம கிளாஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி போல்ரைஸ் சீட்டை கட் பண்ணி நம்ம பேஸ்ட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம கிளியராக நம்மளுக்கு டிஸ்பிளே தெரியும். வாங்க நம்ம எப்படின்னு பார்ப்போம். இதான் போல்ரைஸ் சீட். ஆக்சுவலாக இந்த சீட் பார்த்திங்கன்னா மொபைல் ஸ்பேர் பார்ட்ஸ் கடையிலே கிடைக்கும். இது போல்ரைஸ் சீட்னு கேட்டு வாங்கிக்கலாம். எல்சிடி, ஓஎல்இடி அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எல்இடி இருக்கும். நம்ம டிஸ்பிளேக்கு ஏற்ற மாதிரி நம்ம கேட்டு வாங்கிப்போம். நம்ம மெஷர்மெண்ட் பார்த்து கரெக்டாக இதை சீட்டை கட் பண்ணிப்போம். ஆக்சுவலாக இது 4.5 சென்டிமீட்டர் அண்ட் 5.6 சென்டிமீட்டர் லென்த் பிறந்து அந்த மாதிரி வந்துச்சு. லென்த் பிறகு பார்த்து கரெக்டாக நம்ம மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கலாம். ஓகே, கட் பண்ணியாச்சு. நம்ம இப்போ ஃபிட்டிங்ஸ் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துப்போம். கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சு பார்ப்போம். ஃபிட்டிங்ஸ்லாம் கரெக்டாக தான் இருக்குது. நம்ம இப்போ மேலே இருக்க ரேப்பை ரிமூவ் பண்ணிட்டு டபுள் சைடு ரேப்பிங் இருக்கும், அதை நம்ம ரிமூவ் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணி செக் பண்ணி பார்ப்போம் கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையான்ட்டு. ஓகே, இப்போ பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ ஏர் கேப் எல்லாம் பர்ஃபெக்டாக பேஸ்ட் பண்ணிப்போம். ஓகே, நமக்கு இப்போ ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. அது கிளார் அடிக்கலாம் ஒழுங்காக தெரியல. ஃபிக்ஸ் பண்ணி பார்ப்போம். ஓகே, நமக்கு இப்போ ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. கரெக்டாக டிஜிட்டல் மீட்டர்லாம் பர்ஃபெக்டாக தெரியுது. அந்த மெஷர்மெண்ட்ஸ், பெட்ரோல் அந்த இதெல்லாம் டீட்டெயிலாக தெரியுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.